நம்முடைய வாழ்வின் அனுபவத்தில் எத்தனையோ விதமான கப்பல்களை பற்றி நம்ம காதுகளில் கேள்விப்பட்டிருப்போம். எத்தனையோ விதமான கப்பல்களையும் நம்ம புகைப்படங்கள்லையும் வீடியோக்கள்லையும் பார்த்துருப்போம். ஒரு சிலர் அதில் பயணமும் பண்ணியிருப்போம். ஆனால் 1912ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட டைட்டானிக் என்கிற கப்பல் இந்த உலக சரித்திரத்தில் ஒரு முக்கியமான பங்கை வகித்திருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய ஆடம்பர கப்பலாக உருவாக்கப்பட்டது. அந்த கப்பலை உருவாக்கின பொறியாளர் சொன்னார், இந்த கப்பலை அழிக்க கடவுளால் கூட முடியாது என்று. ஆனால் 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் அந்த டைட்டானிக் கப்பல் தன்னுடைய முதல் பயணத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஐஸ் கட்டியின் மேல் மோதி இரண்டாக உடைந்து அடுத்த நாள் அதிகாலையிலே கடலிலே மூழ்கி போனது. அதில் பயணம் செய்த 2224 பயணிகளில் 1500 பேருக்கு மேல் இறந்து போனார்கள். இது நவீன கால வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பேரழிவாக கருதப்படுகிறது. அந்த கப்பல் மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லா கப்பல்களுமே, விசேஷமாக போர்க்கப்பல்கள் என்று அழைக்கப்படுகிற நவீன வசதிகள் கொண்ட அத்தனை கப்பல்களுமே ஆகச்சிறந்த பொறியாளர்களால் வடிவமைக்கப்படுகிற கப்பல்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட படிப்போ அறிவோ இல்லாத ஒரு காலத்துல எந்த விதமான ஒரு முன் அனுபவமும் இல்லாம ஒரு மிகச்சிறந்த பொறியாளராக விளங்கினவர் யாருன்னு கேட்டா, பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிற நோவா. ஆனால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததால் தான் அவர் ஒரு மிகப்பெரிய பொறியாளர் ஆனார். அதிலேயும் குறிப்பா ஒரு கப்பலை கட்டுகிற வல்லுனர் ஆனார். அதை கப்பல் என்று சொல்லுவதை விட பேழை என்று சொல்வதுதான் மிகச்சரியாக இருக்கும். பேழை என்றால் பெட்டி என்று அர்த்தம். ஏன் அதை பெட்டி என்று அழைக்கிறோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிற கப்பல்கள் போல ஒரு வடிவமைப்பு அதில் இல்லாமல் இருந்தாலும் அது தண்ணீரிலே மிதக்கிற ஒரு மிகப்பெரிய மரப்பெட்டி போல தான் இருந்தது. ஆகவே பெட்டி என்று பொருள் தருகிற பேழை என்று அழைப்பதுதான் அதற்கு சரியாக இருக்கும். ஆனாலும் தேவனுடைய திட்டத்தின்படி நோவா அன்றைக்கு செய்த பேழையானது இன்று வரைக்கும் ஒரு அற்புத படைப்பாக நமக்கு முன்பாக இருக்கிறது. நவீன காலத்தில் செய்யப்பட்ட எத்தனையோ கப்பல்கள் அது படைக்கப்பட்ட நோக்கத்திற்கு மாறாக கடலிலே மூழ்கி இருக்கிறது. ஆனால் நோவா கட்டிய இந்த பேழையானது அழகாக பாதுகாப்பாக கரை சேர்ந்தது. அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படியும் தேவனுடைய திட்டத்தின்படியும் கீழ்ப்படிந்து அப்படியே செய்ததால் தான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கொப்பேர் என்கிற மரத்தினாலே அந்த பேழையை கட்ட சொல்லும்படி ஆண்டவராகிய தேவன் சொன்னார். இந்த கொப்பேர் என்கிற மரம் பரிசுத்த வேதாகமத்தில் வேறெங்கும் பார்க்க முடியாது. அது தற்காலத்திலும் இந்த உலகத்தில் எங்கும் காணப்படவில்லை. ஆனால் தமிழ் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், கொப்பேரு என்றால் காப்பெரு என்று சொல்லப்படுகிற தமிழ் வார்த்தை தான். காப்பெரு என்றால் காட்டிலேயே அது மிகப்பெரிய மரம் என்று அர்த்தம். அந்த பேழை கட்டுவதற்கான அளவீடுகளை தேவனே நோவாவுக்கு கொடுத்தார். இன்றைய கணக்கீடுகளின்படி பார்த்தால் நோவா செய்த பேழையானது சுமார் 437 அடி நீளமும் 73 அடி அகலமும் 44 அடி உயரமும் கொண்டதாக இருந்தது. இதனுடைய மொத்த கொள்ளளவு 13,96,000 கன அடி ஆகும். தேவன் நோவாவுக்கு கொடுத்த இந்த அளவுகள் தான் நவீன கப்பல் கட்டுகிற தொழில்நுட்ப முறைக்கு ஆதாரமான அளவீடுகளாக இருக்கிறது. தற்காலத்தில் நன்றாக மிதக்கக்கூடிய ஒரு கப்பலை கட்ட வேண்டும் என்றால் நோவாவுக்கு தேவன் கொடுத்த இந்த அளவீடுகளின் விகிதம் இருக்கிறது. அந்த விகிதப்படிதான் கப்பலை கட்ட வேண்டும். ஒரு கப்பலுடைய நீளமானது அதனுடைய அகலத்தை காட்டிலும் 6 மடங்கு பெரிதாக இருக்க வேண்டும். 6:1 என்கிற அளவில் இருக்க வேண்டும். அதே போல அந்த கப்பலின் உயரத்தை விட நீளம் 10 மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். உயரத்துக்கும் நீளத்துக்கும் கணக்கெடுத்தால் 10:1 என்கிற அளவில் இருக்க வேண்டும். இந்த அளவீடுகளின்படி அமைக்கப்படும் போதுதான் அந்த கப்பல் கடலிலே பயணம் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட அலைகள் வந்தாலும் எந்த அளவுக்கு அது அசைந்து ஆடினாலும் திரும்பவும் தன்னுடைய செங்குத்து நிலைக்கு பாதுகாப்பாக வந்து சேரும். இந்த அளவீடுகளை தற்கால ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது அதில் வித்தியாசமான 2 விசைகள் செயல்படுவதை உணர்ந்தார்கள். ஒன்று கன விசை என்பது வெயிட் ஃபோர்ஸ். இந்த விசை பேழையை கீழ் நோக்கி இழுக்கிற ஒன்று. மற்றொன்று மிதப்பு விசை, அதற்கு ஆங்கிலத்தில் பயான்சி ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த விசை பேழையை மேல் நோக்கி இழுக்கிற ஒன்று. இந்த 2 விசைகளையும் அறிவியலானது ரைட்டிங் கப்பல் என்று அழைக்கிறது. அந்த 2 விசைகளும் மேலும் கீழுமாக எதிரும் புதிருமாக செயல்பட்டாலும் இந்த பேழையை ஒரே திசை நோக்கி இழுக்கிற தன்மை வாய்ந்தது என்று கண்டறிந்தார்கள். எனவே அந்த பேழையானது தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு அந்த 2 விசைகளும் உதவி செய்கிறது. அதோடு மட்டுமல்லாது அந்த பேழை எந்த அளவுக்கு சாய்ந்தாலும் திரும்பவும் தன்னுடைய நிலைக்கு வருவதற்கு அந்த 2 விசைகளும் உதவி செய்கின்றன. இந்த குறிப்பிட்ட அளவீடுகளின்படி பார்த்தா அந்த காலத்தில் வாழ்ந்த அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான இடவசதி தாராளமாக இருந்திருக்கும் என்று சொல்லுகிறார்கள். நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் உள்ளே கொண்டு வரப்பட்ட அத்தனை மிருகங்களும் கிட்டத்தட்ட 1 வருடம் பேழைக்குள்ளே இருந்திருக்கிறார்கள். அந்த 1 வருடத்திற்கு தேவையான அத்தனை உணவும் தண்ணீரும் பேழைக்குள்ளே சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. அப்படியானால் அதனுடைய உட்புறம் எவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கற்பனை செய்து பாருங்கள். பல லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானை நோக்கி அழைத்து சென்றது மோசே. மிருக குணமுள்ள அந்த மனிதர்களை வழிநடத்திய மோசே எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா மிருகங்களையே வழிநடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பு நோவாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது.
நோவா அடைந்த கஷ்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பூமியில் உள்ள மிருகங்களை ஜோடி ஜோடியாக உள்ளே ஏற்ற வேண்டும், அவைகளை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். எப்படிப்பட்ட கடினமான ஒரு வேலை நோவாவுக்கும் நோவாவுடைய குடும்பத்தாருக்கும். ஆனாலும் தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அப்படியே நடந்தார்கள். மிருகங்களும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசித்து பாருங்கள். பூமியில் இருக்கிற அனைத்து மிருகங்களையும் ஜோடி ஜோடியாக பேழைக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பது எவ்வளவு கடினமான ஒரு வேலை என்பது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒன்றாக இருக்கிறது. கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தாலும் இது நடைமுறைக்கு ஒத்து வருவது போல தெரியாது என்றுதான் நாம் முடிவெடுக்க முடியும். ஆனாலும் அது அப்படியே நடந்தது. வேத வார்த்தைகளை நம்பாத எவருமே இதை நம்பவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, விசுவாசிக்கவும் முடியாது. ஆனால் தற்கால அறிவியல் இதை உண்மை என்று ஒப்புக்கொள்ள வைக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நோவா எப்படி அத்தனை மிருகங்களையும் பேழைக்குள்ளே கூட்டி சேர்த்தார் என்பது மனிதர்களுடைய அறிவுக்கு எட்டாத ஒன்றாக இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களுக்குள்ளே தேவன் சொன்ன 2 வார்த்தைகள் இருக்கின்றன. அது என்ன அப்படின்னா, உன்னிடத்தில் வரக்கடவது என்கிற வார்த்தை. இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மைக்ரேஷன் என்கிற ஒரு காரியம், அதற்கு வலசை போதல் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். வெளிநாட்டில் இருக்கிற சில பறவை இனங்கள் வேறொரு நாட்டில் இருக்கிற குறிப்பிட்ட இடத்திற்கு பல நூறு கிலோமீட்டர்கள் அல்லது பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் வருடந்தோறும் பறந்து வந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து குஞ்சுகள் வளர்ந்த பிறகு அந்த குஞ்சுகளையும் கூட்டிக் கொண்டு திரும்பவும் தங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்பி சென்று விடுகின்றன. இது வருடந்தோறும் தவறாமல் நடைபெறுகிற ஒன்றாக இருக்கிறது. அதே போல கடல்வாழ் உயிரினங்களான சில மீன் வகைகள் பல்லாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வேறொரு தேசத்தின் கடற்பகுதிக்கு வந்து அங்கே முட்டையிட்டு குஞ்சு பொரித்து இனவிருத்தி செய்து திரும்பவும் கூட்டமாக தங்களுடைய தாய்நாட்டின் பகுதிகளுக்கு சென்று விடுகின்றன. இது வருடந்தோறும் நடைபெறுகிற ஒன்று. நம்முடைய தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல் அப்படிங்கிற ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்கிறது. இந்த வலசை போதல் அப்படிங்கிற காரியம் அந்த இடத்துல வருடந்தோறும் நடைபெற்று வருகிறதை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 40,000 பறவை இனங்கள் இந்த வேடந்தாங்கல் பகுதிக்கு வருடந்தோறும் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து தங்கள் குஞ்சுகளை வளர்த்தி குடும்பமாக கூட்டி செல்லுகின்றன. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கிற அந்த பறவைகளுக்கு இந்தியாவில் இருக்கிற இந்த இடத்துல தண்ணீர் கிடைக்கிறது, உணவு கிடைக்கிறது, முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதற்கான சீதோஷ்ண நிலை உருவாகிறது என்று எப்படி அவைகள் அறிந்து கொள்கின்றன? அந்த பறவைகள் மட்டுமல்ல, சில விலங்கினங்கள் சமீப காலத்தில் ஏற்பட்ட சுனாமி போன்ற இயற்கை பேரழிவு காலங்களில் அநேக மிருகங்கள் உயர்வான மலைப்பகுதிகளுக்கு ஏறி தப்பித்து கொண்டன. இவைகளும் எப்படி நடந்தன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மிருகங்களுக்கும் அந்த பறவைகளுக்கும் அவைகளை படைத்த தேவன் ஒரு உள்ளுணர்வை கொடுத்திருக்கிறார். அந்த உள்ளுணர்வு அந்த பறவைகளை விலங்குகளை தூண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக தங்களுடைய வாழிடங்களிலிருந்து வேறு இடங்களுக்கு புறப்பட்டு செல்கின்றன. இப்படி இடம்பெயர்கிற உள்ளுணர்வு எல்லா பறவைகளுக்குள்ளும், எல்லா மிருகங்களுக்குள்ளும், எல்லா நீர்வாழ் உயிரினங்களுக்குள்ளும் தேவன் வைத்திருக்கிறார். இன்னும் குறிப்பா சொல்ல போனா அந்த உள்ளுணர்வை தேவன் நமக்குள்ளும் கொடுத்திருக்கிறார். அதற்கு பெயர் மனசாட்சி. அப்படி உள்ளுணர்வினால் தூண்டப்பட்ட மிருகங்கள் ஜோடு ஜோடாக வந்து அவைகளே பேழையிலே ஏறின என்று சொன்னால் அதுதான் மிகச்சரியான விடையாக இருக்கும். நோவாவும் நோவா குடும்பத்தாரும் சேர்ந்து அத்தனை மிருகங்களையும் ஜோடு ஜோடாக ஏற்றுவது மிக கடினமான ஒரு காரியம். ஆகவே தேவனே இவைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் என்று சொல்வதுதான் இந்த உலகமே எதிர்பார்க்கிற, இந்த உலகமே கேட்கிற கேள்விக்கு மிக பொருத்தமான விடையாக இருக்கும். இப்படித்தான் அந்த பெரிய பேழையிலே, தண்ணீரில் மிதக்கும் மிகப்பெரிய பெட்டியிலே நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தாரும் மிருகங்கள், பறவைகள், ஊர்வன என்று ஜோடு ஜோடாக காப்பாற்றப்பட்டன. அவைகளிலிருந்து புறப்பட்டு வந்ததுதான் மனித இனம். அவைகளிலிருந்து புறப்பட்டு வந்ததுதான் நீங்களும் நானும் பார்க்கிற மிருகங்கள், பறவைகள், ஊர்வன எல்லாமே. உலகத்தின் துவக்கம் முதற்கொண்டு பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிற அத்தனை நிகழ்வுகளுமே திருஷ்டாந்தங்களாக இருக்கின்றன. அவைகள் நமக்கு முக்கியமான பாடங்களை வைத்திருக்கின்றன. எப்படி பறவைகள், மிருகங்கள் இவைகள் எல்லாம் உள்ளுணர்வினாலே தூண்டப்பட்டு பேழையிலே வந்து அடைந்ததோ, அதே போல நம்முடைய மனசாட்சியிலும் தேவன் பேசுவார். இந்த உலகத்தை படைத்த கடவுள் ஒருவர் இருக்கிறார். மனிதன் பாவியாக இருக்கிறான். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தையே படைத்த கடவுளிடத்தில் அந்த மனிதன் வர வேண்டும். பாவத்திற்கு பரிகார பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், திரும்பவும் வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை பரிசுத்த வேதாகமம் இன்று வரைக்கும் தாங்கி நிற்கிறது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனசாட்சியிலே, உள்ளுணர்விலே தூண்ட பெறுகிறானோ அவன் கடவுளை தேடுகிறான், சரியான கடவுளை கண்டுபிடித்துக் கொள்கிறான். அப்படி கண்டுபிடித்துக் கொண்டால் சபை என்கிற பேழைக்குள்ளே அந்த மனிதன் வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பேழைக்குள்ளே அந்த மனிதன் வர வேண்டும். எப்படி நோவாவின் மூலமாக கட்டப்பட்ட பேழை இந்த உலகத்தின் பேரழிவிலிருந்து மனிதர்களையும் மிருகங்களையும் காப்பாற்றி கரை சேர்த்ததோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தால், நம்பினால் இந்த உலகத்தில் வரப்போகிற ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கு நாம் தப்புவோம். நரகத்துக்கு தப்புவோம், பாதாளத்துக்கு தப்புவோம், அழிவுகளுக்கு நாம் தப்புவோம்.
எல்லாவற்றுக்கும் தப்பி பரலோகம் என்கிற நித்திய வாழ்விலே நாம் பங்கடைவோம். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே சரியான வழியாக இருக்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபை கிடைத்திருக்கிறது. உலகத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது, நம்முடைய வாழ்வுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஆனால் அதன் முடிவிலே நாம் எங்கு சென்று சேரப்போகிறோம் என்பது இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சரியாக பின்பற்றினால் நிச்சயமாக பரலோக வாழ்வு என்கிற நித்திய மகிழ்ச்சியின் வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது. அதுதான் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.